Good morning students. 10th standard science English medium unit number 1 laws of motion. இந்த பாடத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். So laws of motion அப்படிங்கிற லெசன்ல என்னென்ன இருக்கு அப்படினு பார்த்தோம்னாக்க at the end of this lesson students will be able to understand the concept of force and motion, explain inertia and its types, state the three laws of Newton, apply Newtonian concept of force and motion, define force, momentum and impulse, distinguish between mass and weight, analyze weightlessness and the principle of conservation of momentum, explain the law of gravitation and its applications, understand the variations in G due to height and depth. So இதெல்லாம் தான் பார்க்க போறோம். இப்போ laws of motion சம்பந்தமா நம்ம 8th என்ன லெசன் பார்த்திருக்கோம் அப்படினு பார்த்தாக்க யூனிட் 2 force and pressure அப்படிங்கிற லெசன்ல we have already come across the word force. So force அப்படிங்கிறது என்னன்னு அங்க படிச்சிருக்கோம். ஓபனிங் a door, kicking a football, shaking a carom. So எல்லாமே வந்து transfer one state to another state அப்படிங்கிற மாதிரி படிச்சிருக்கோம். To do these activities an external agency is needed. This external agency is called force அப்படின்னு சொல்லி ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி அப்படிங்கிற ஃபோர்ஸ் இருந்தாதான் then only change of state in a object takes place அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். Force can either set an object at rest into motion. If force acting in a body அப்படின்னாக்க ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் மூவ்மெண்ட்ல மாறும், or bring a moving object to rest. So மூவிங்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்க்கு வரும். It can even change the shape and size of the certain objects அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம். Then அதுக்குள்ள டெஃபினேஷனா வந்து force is defined as an external agency which changes or tends to change the state of rest or the state of uniform motion of a body or the direction of a moving body or the shape of the body. Force is a vector quantity which has magnitude and direction. It is measured by unit called Newton. Newton வந்து capital N அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம்னு 8th படிச்சிருக்கோம். 9th என்ன லெசன் படிச்சிருக்கோம் அப்படினாக்க யூனிட் 2 மோஷன் அப்படிங்கிற லெசன்ல வாட் இஸ் ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணா ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் எப்படி மூவ்மெண்ட்டுக்கு மாறும், அப்போ டைப் ஆஃப் மோஷன் என்னென்ன இருக்கும், லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், ரேண்டம் மோஷன் அப்படின்னு சொல்லி மோஷன்ஸை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். அப்புறம் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் படிச்சிருக்கோம். அதிலே வாட் இஸ் டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், இதெல்லாம் முக்கியமானது. இப்போ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் படிச்சிருக்கோம். தென் வெலாசிட்டி, ஸ்பீடு ரெண்டுமே படிச்சிருக்கோம். ஸ்பீடுன்னு ஒரு குவான்டிட்டி படிச்சிருக்கோம், அதே மாதிரி வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு குவான்டிட்டி படிச்சிருக்கோம். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன், ரொம்ப முக்கியமானது நமக்கு இப்போ 10th தேவைப்படுறது. தென் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது ஒன்று படிச்சிருக்கோம். ஆக்சிலரேஷன் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆர் இட் இஸ் த சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இன் யூனிட் டைம் அப்படின்னு படிச்சிருக்கோம். தென் ஆக்சிலரேஷன் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி, unit is meter second power minus 2. Acceleration is equal to change in velocity by time taken, which is equal to change in velocity means it is the difference between final velocity and initial velocity. So final velocity minus initial velocity divided by time taken. A acceleration is A, final velocity will be V, initial velocity is U, time is T. So acceleration A is equal to v minus u by t. இதை நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இப்போ 10th என்ன படிக்க போகிறோம், அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஃபோர்ஸ்னா என்ன, மோஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். தென் எக்ஸ்பிளைன் இனர்ஷியா, இந்த வார்த்தை வந்து இனர்ஷியா அண்ட் இட்ஸ் டைப்ஸ். இனர்ஷியா அப்படின்னாக்க inability of the body. Inertia means inability of the body. Ability of the body அப்படின்னு அர்த்தம். Then state the three laws of Newton's first law, second law, third law.
அப்படின்னு 3 லா பார்க்க போகிறோம். தென் அப்ளை நியூட்டோனியன் கான்செப்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் ரிலேட்டடாக நியூட்டன் எப்படி அதை ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டிஃபைன் ஃபோர்ஸ், மொமெண்டம் அண்ட் இம்பல்ஸ். தென் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட். மாஸ்னா என்ன, வெயிட்னா என்ன, ரெண்டுக்குள்ள டிஃபரன்சஸ் என்னென்ன. தென் அனலைஸ் வெயிட்லெஸ்னஸ் and the principle of conservation of linear momentum. Then explain the law of gravitation and its applications. Understand the variations in G due to height and depth. So இதெல்லாம் தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போற கான்செப்ட்.